உங்கள் மான் நேச்சர் ரொம்ப முக்கியமான மெசேஜ். தயவுசெய்து எல்லாரும் கவனமாக கேளுங்க. குறிப்பாக உங்கள் சொந்தக்காரங்களை பற்றி, உங்கள் சொந்தக்காரங்களோ, உங்கள் கணவன் சொந்தக்காரங்களோ, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களோ, இல்லை உங்கள் அம்மா அப்பாவோட சொந்தக்காரங்களோ யாராக இருந்தாலும் சரி, அவங்க என்ன தவறு செஞ்சாலும் சரி, உங்கள் குழந்தைங்க மேலே அவங்களை திட்டாதீங்க. உங்கள் குழந்தைங்க மேலே அவங்களை குறை பேசாதீங்க. என்ன ஆகும்னு சொன்னால், நாளைக்கு வரக்கூடிய காலத்தில் நம்ம இல்லாத காலத்தில் நம்ம உறவினர்கள் நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்கணும். எல்லாரும் எவ்வளோ காலம் வாழணும்னு யாரும் சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் எது நடக்கும்னு யாரும் சொல்ல முடியாது. அப்போது நம்மளுடைய பிள்ளைகளுக்கான நல்ல ஒரு அஸ்திவாரமாக நம்ம உறவினர்களும் சேர்ந்து தான் இருக்கிறாங்க. உறவினர்களை ஒதுக்கிட்டுனா உலகத்தை வாழ்றதுங்கிறது அது சாத்தியமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலை இன்னைக்கு நிறைய பேர் வந்து பரவாயில்ல, எங்கள் வாழ்க்கை நாங்கள் பார்த்துப்போம், எங்கள் வாழ்க்கை நாங்கள் முடிவு பண்ணிப்போம்னு சொல்லி நிறைய முடிவுகள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தம்பதிகள் தன்னுடைய குழந்தைகள் மேலே தன்னுடைய உறவினர்களை பற்றி குறை பேசுறது காரணமாக அந்த உறவினர்களை பற்றி தப்பான அபிப்பிராயம் நம்ம குழந்தைங்களுக்கு ஏற்படுறதுக்கு ரொம்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். ஆனால் தயவு செய்து குழந்தைங்க முன்னாடி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் குழந்தைங்க முன்னாடி உறவினர் தப்பாக பேசாமல் மற்ற நேரத்தில் நீங்கள் பேசுங்க, அந்த நேரத்தில் குழந்தைங்க இல்லாத நேரத்தில் பேசுனீங்கன்னு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நம்ம